கலந்துரையாடல் நிகழ்வுக்கு வரை இருந்துள்ள மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் செஞ்சி ஏகே மணியன் அவர்களையும், அரசியல் ஆய்வு மைய செயலாளர் அண்ணன் செந்திலதிபன் அவர்களுக்கும், மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் அண்ணன் அழகசுந்தரன் அவர்களையும், மாநில உயர்நிலை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அர்ஜுன்ராஜ் அவர்களையும் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை நாமக்கல் மாவட்டம் திருமதி பத்மா பழனிசாமி அவர்கள் இன்றைய வரவேற்புரை நிகழ்த்துவார். நாமக்கல் மாவட்டம் பத்மா. கேக்குதுங்களா? நீங்க பேசுங்க. கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குதுக்கா, பேசுங்க. நாமக்கல் மாவட்டம் பத்மா பேசுறேங்க. மறுமலர்ச்சி திமுக முன்னேற்ற கழக இணையவழி கலந்தாய்வு நிகழ்ச்சியின் நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி வரும் தேனி மாவட்டம் மாணவர் அணி அமைப்பாளர் கமலக்கண்ணன் அவர்களுக்கும், அவருக்கு உற்ற துணையாக இருந்து நிகழ்ச்சியை திறன்பட நடத்தி வருகின்ற ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் தேவராஜேஷ்குமார் அவர்களுக்கும், பெருங்களத்தூர் கோபிநாத் அவர்களுக்கும், ராமபுரம் பச்சையப்பன் அவர்களுக்கும், வேலூர் கை சிவா அவர்களுக்கும், விழுப்புரம் ஜானகிராமர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வு சிறப்பிக்க அறிஞர் அண்ணாவின் பொது வாழ்வு என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்ற தீர்மானக்குழு செயலாளர் அண்ணா ஆவடி அம்பர்தாஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் அன்போடு வரவேற்கிறேன். நன்றிங்கா, வரவேற்புரை நிகழ்த்தியதுக்கு நன்றி. அடுத்தபடியாக இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளரும் மாநில தீர்மான குழு செயலாளரும் ஊடக விவாத குழு உறுப்பினருமான அண்ணன் ஆவடி அந்திரிதாசன் அவர்கள் அண்ணாவின் பொதுவாழ்வு என்ற தலைப்பில் பேச வருகின்றுள்ளார். அவருடைய உரையின் துவக்கம் இப்போது. அண்ணா, நீங்க துவங்கலாங்கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். தோல்வி வண்டுகள் துளையிடும் பொழுதுதான் வளர்ந்த மூங்கிலும் வசந்த புல்லாங்குழலாகிறது என்கின்ற தத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய தோழர்கள் அற்றகுலத்து அருநீர் பறவை போல் இல்லாமல் கொட்டியும் ஆம்பலுமாய் ஒட்டி உறவாடுகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அருமை சகோதரர்கள் பெருங்களத்தூர் கோபிநாத், தேனி கமலக்கண்ணன், வேலூர் கை சிவா, விழுப்புரம் ஜானகிராஜ், ராமாபுரம் பச்சையப்பன் உள்ளிட்ட தோழர்களே, நான் சரியாக பேசுகிறேனா என்பதை கண்காணிப்பதற்காக இன்றைய தினம் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஏகே மணி அவர்களே, அரசியல் ஆய்வு மையத்தினுடைய செயலாளர், எங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்துகின்ற அருமை அண்ணன் செந்திலதிபன் அவர்களே, கொள்கை விளக்க அணியினுடைய செயலாளர் ஆளோலம் பாடும் அழகு தமிழ் பேச்சாளர் அழகு சுந்தரம் அவர்களே, எங்களின் ஊடக முகம் காரை செல்வராஜ் அவர்களே, நேற்றைக்கு முந்தைய தினம் நடந்த அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே திருப்பூர் முழுவதும் நம்முடைய எம்எல்எஃப் கொடி பறப்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற எங்களின் மாவட்ட செயலாளர் திருப்பூர் சிவபாலன் அவர்களே, அர்ஜுன்ராஜ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய அருமை சகோதரி நாமக்கல் பத்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் அரும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினத்தினுடைய முக்கியத்துவத்தை
அண்ணன் செந்தில் அவர்கள் தலைவர் வைகோ அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியிலே கோடிட்டு காட்டினார்கள். மனிதரில் நீயும் ஒரு மனிதன், மண்ணன்று இமைத்திர எழுந்து நின்று எண்ணுவாய் என்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட 161 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஜூன் மாதத்தில் 7ஆம் தேதி பிறந்தாரோ அந்த தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதிலே இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக லண்டனிலே நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டிலே காந்தி அவர்களோடு அண்ணல் அம்பேத்கர் அவர்களோடு கலந்து கொண்டார் என்பது மாத்திரமல்ல, தீண்டாமை ஒரு குற்றமாக ஆக்கப்பட வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன பொழுது முதலில் காந்தி அவர்கள் அதை மறுத்த பொழுது அம்பேத்கர் கேட்டார், டிட் யூ எவர் சஃபர் த ஹியூமிலிட்டி ஆஃப் அன்டச்சபிலிட்டி? தீண்டாமை கொடுமையை எப்பொழுதாவது நீங்கள் அனுபவித்திருந்தால் அந்த கொடுமை தெரிந்திருக்கும் என்று சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்தவர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். மன்னர் அவர்கள் ஹென்றி அவர்கள் எல்லோருக்கும் கை கொடுத்துட்டு வரும் பொழுது இரட்டைமலை சீனிவாசன் மாத்திரம் கை கொடுக்கவில்லை. காரணத்தை கேட்டார்கள். அவர் தன்னுடைய பொத்தானிலே இருக்கின்ற ஒரு வாசகத்தை காண்பித்தார், ஐ எம் அன் அன்டச்சபிள் என்று எழுதியிருந்தது. ஆக அப்படிப்பட்ட இரட்டை வட்டமேஜை மாநாட்டிலே கலந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடப்பட்ட அந்த இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு 2000 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய அறுவரும் தலைவர் சூனிய தமிழகத்தின் சூரியோதயம் வைகோ அவர்கள் வாஜ்பாயிடத்திலே சென்று கேட்டு அந்த உத்தரவினை வாங்கி தந்து அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2000 ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு கலைவாணர் அரங்கிலே அவருக்கு தபால் தலை வெளியிட்ட இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த சிறப்போடு ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் இடையிலே இன்றைக்கு நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த தலைமுறையும் பார்க்கவில்லை, சென்ற தலைமுறையும் பார்த்ததாக யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டம். என்னுடைய நண்பன் ஒருவன் எழுதியிருந்தான், காற்று சுத்தமாக இருக்கிறது, ஆனால் முகக்கவசம் அணிந்தே தீர வேண்டும். கைகள் சுத்தமாக இருக்கிறது, ஆனால் யாரோடும் கை குலுக்க கூடாது. சாலைகள் வெறிச்சோடி கிடக்கிறது, ஆனால் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. சுவையான உணவை சமைக்கலாம், ஆனால் யாரையும் விருந்துக்கு கூப்பிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது நமக்கு சுகமாகவும் திங்கட்கிழமைகள் நமக்கு சுமையாகவும் இருந்த நாட்கள் போய் இப்பொழுது நாட்களே நகர மறுத்து கொண்டிருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே எந்த நெருக்கடியும் மறுமலர்ச்சி திமுக சந்திக்கும் என்பதை நிறைவேற்றுகின்ற வகையிலே இந்த இணையவழி காணொலி கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலேயும் இன்றைக்கு நாம் இந்த இணையவழி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம், ஒரு 4 மாத காலம் எந்த அரசியல் கட்சிகளும் களத்திலே வந்து சாதிக்க முடியாத செயல்களை இன்றைக்கு இணைய வழி மூலமாக மறுமலர்ச்சி திமுக சாதித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணதாசன் தான் சொல்வான், அடுத்தவனுடைய ஆயுதத்தை கேலி செய்வதை விட அந்த ஆயுதத்தை பிடுங்கிக் கொள் என்று சொல்வான். கவிஞர் வைரமுத்து சொன்னான், தன்னை நவீனப்படுத்திக் கொள்ளாத எந்த இனமும் நசிந்து போகும் என்று சொல்வார்கள். இந்த காலகட்டத்திலே, இமெயில் யுகத்திலே, இன்டர்நெட் யுகத்திலே இன்றைக்கு இணையதளம் மூலமாகத்தான் நம்முடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த இக்கட்டான காலகட்டம். எல்லா நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டிருப்பது மறுமலர்ச்சி திமுக. ஆற்றோடு போவனை யாரும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை, ஆனால் எதிர்நீச்சல் போடுவனைத்தான் வரலாறு வரவு வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி எதிர்நீச்சல் போட்டே இன்றைக்கு 27 ஆண்டு காலம் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு நெருக்கடி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கொடா நெருக்கடி வந்த பொழுது தலைவர் வைகோ அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கட்சியை நடத்திய விதம், சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அந்த சட்ட போராட்டம் நடத்திய விதம், சிறைச்சாலைக்குள்ளே இருந்து சக அந்த சிறைவாசிகளோடு அவர் கலந்து கொண்ட விதம், இவற்றையெல்லாம் பார்த்துத்தான் நாகரிக அரசியலின் நிகழ்கால அதிசயம் என்று அன்றைய தினம் போற்றினார்கள். 3 தமிழர் பிரச்சனையிலே செப்டம்பர் 9ஆம் தேதி 2011 என்று தேதி நிர்ணயிக்கப்பட்ட பொழுது எல்லோரும் முடிந்துவிட்டது என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் அந்த உடல்களை எங்களுக்குத்தான் தர வேண்டும் என்று ஒப்பந்தம் கூட போட்டு விட்டார்கள். யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஒற்றை தலைவனாக தலைவர் வைகோ அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று யாருடைய வீட்டை கதவை தட்டியாவது உங்களுக்கு உங்களுடைய கயிற்றை அறுப்பேன் என்று சொல்லிவிட்டு ராம்ஜெத் மாலையை கொண்டு வந்து இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே வாதாட செய்தார்.
அப்பொழுது சட்டசபை நடந்து கொண்டிருந்தது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி 27ஆம் தேதி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள், தயவு செய்து நீங்கள் தீர்மானம் போட்டு மத்திய அரசின் மூலமாக ஏதாவது செய்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய கைகளிலே எதுவும் இல்லை என்று ஜெயலலிதா அவர்கள் கைவிரித்து விட்ட அந்த சூழ்நிலையிலே தான் ஆகஸ்ட் 30ஆம் தேதி 2011 இன்றைக்கு அந்த தூக்கு கயிறு அறுக்கப்பட்டது. தொடர்களே, எனக்கு அடிக்கடி அடுத்த கட்ட நெருக்கடியும் வந்தது. 2006ஆம் ஆண்டு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் முதலாக நான் ஒரு தொலைக்காட்சிக்கு போகிறேன். அப்பொழுது 2 நெறியாளர்கள் இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் யார் வருகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். எந்த ரெக்கார்டிங் நடக்காது. ரெக்கார்டிங் நடந்த பிறகுதான் ஒளிபரப்பப்படும். ஆகவே எடிட் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் என்னை ஒரு நாள் அழைத்திருந்தார்கள். தலைப்பு சொல்லவில்லை, யார் வருகிறார்கள் என்றும் சொல்லவில்லை. அப்பொழுது நம்முடைய இயக்கத்திலிருந்து போன ஒரு பெரிய மனிதர் வந்தார். அவரிடத்திலே பேசும் பொழுது அவர் சொன்னார், இன்னைக்கு கொடா வழக்கில் இருந்த வைகோவை நான் தான் காப்பாற்றினேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவரை காப்பாற்றுகின்ற நிலையிலே வைகோ இல்லை, யாருமே காப்பாற்ற முடியாத வீரபாண்டியனுடைய வழி வந்த அந்த குருசாமி அவர்களை கூட வைகோ அவர்கள் தன்னந்தனியாக இருந்து காப்பாற்றினார். நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த கப்பலிலே ஓட்டை விழுந்து விட்டது, எல்லாரும் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் லட்சக்கணக்கான தோழர்கள் நம்பினார்கள். வைகோ செல்கின்ற அந்த கப்பலிலே ஒருவேளை ஓட்டை விழுந்தாலும் கூட, அந்த கப்பலை மூழ்கினாலும் கூட, மூழ்கிக் கொண்டிருக்கின்ற கப்பலை கூட நீர்மூழ்கி கப்பலாக்கி ஓட்டுகின்ற திறமைப்படுத்த மாலுமிதான் வைகோ என்கின்ற நம்பினார்கள் என்று நான் சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு அறிஞர் அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை இன்றைக்கு நீட்சியாக இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இப்படி ஒரு தலைப்பினை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். கருத்த தமிழகத்தினுடைய காஞ்சி விடியல், கஞ்சிக்கு இயங்கிய பஞ்சைகளினுடைய ராஜவசந்தம் என்று சொல்கின்ற அறிஞர் அண்ணாவினுடைய பொது வாழ்வு, பொது நலம் எது சுயநலம் எது என்று பல பேருக்கு இப்பொழுது இருக்கின்ற அரசியலில் வித்தியாசம் தெரியவில்லை. கவலைக்கிடமான தமிழுக்கு ரத்த தானம் புத்தி தானம் சொன்ன பாரதி தான் சொன்னான், நல்லதோர் வினை செய்து அதனை நடுங்கட புழுதியில் எறிவதென்றோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று சொன்னான். மாநிலம் பயனுற வாழ வேண்டும் என்கின்ற அந்த பொது நலம் இருக்கிறதே அறிஞர் அண்ணா இடத்துல இருக்கிறது. ஆக இந்த தலைப்பை எடுக்கும் பொழுது ஏற்கனவே நண்பர்கள் சொன்னார்கள், பேராசிரியர் நெடுஞ்செழியன் அறிஞர் அண்ணாவுடைய நாடாளுமன்ற விவாதங்கள் என்கின்ற தலைப்பிலே ஏற்கனவே பேசிவிட்டார் என்று சொன்னார்கள். ஆக அந்த இடத்தை தவிர்த்துவிட்டு வேறு இடங்களுக்கு நீங்கள் செல்லலாம் என்று சொன்னார்கள். அண்ணாவை பொறுத்தவரையிலே அவர் ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி, பன்முக ஆளுமை திறமை கொண்டவர். அண்ணாவை பொறுத்தவரையிலே அறிவிலே அவர் ஒரு பல்கலைக்கழகம், அரசியலிலே அவர் ஒரு விற்பனர், மேடை பேச்சிலே அவர் ஒரு புதிர், நாடகத்துறையிலே அவர் ஒரு புதுவை, எழுத்துலகத்திலே அவர் ஒரு சிற்பி, தன்னலம் கருதாத பொதுநல சேவகன் என்று இத்தனை முகங்களை கொண்டிருந்தவர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள், தேவைப்படுகின்ற தலைவர்கள் வந்து கொண்டுதான் இருந்தார்கள். சுதந்திரம் தேவைப்பட்டது போது அண்ணல் காந்தி வந்தார். சுயமரியாதை தேவைப்பட்ட பொழுது தந்தை பெரியார் வந்தார். சுபிட்சம் தேவைப்பட்ட பொழுது பெருந்தலைவர் காமராஜர் வந்தார். சுயாட்சி தேவைப்படும் பொழுது இன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார்கள். அப்படித்தான் காலம் அடையாளம் கண்டு கொண்டது. காலத்தால் மக்களால் உருவாக்கப்படுகிறார்கள் தலைவர்கள். பொதுவாக சொல்வார்கள், ஒழுக்கம் இல்லாத கல்வி, கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பு இல்லாத ஊதியம், நேர்மை இல்லாத வணிகம், மனசாட்சி இல்லாத இன்பம், மனிதநேயம் இல்லாத விஞ்ஞானம், தியாகம் இல்லாத வழிபாடு, இவைகளெல்லாம் வீண் என்று சொல்வார்கள். ஆனால் தியாகம், மனசாட்சி, மனிதாபிமானம், நேர்மை, உழைப்பு, ஒழுக்கம் இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்திருக்கின்ற ஒரு தலைவராகத்தான் காலம் இன்றைக்கு வைகோ அவர்களை இன்றைக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. ஜூன் 28ஆம் தேதி நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் சொல்லும்போது ஒரு வரலாற்று நிகழ்வை கோடிட்டு காட்டினார்கள். 1920ஆம் ஆண்டு நீதி கட்சி ஜெயிக்கிறது, தமிழ்நாட்டிலே ஜெயிக்கிறது. அப்பொழுது ஆளுநராக இருந்த வெலிங்டன் பிரபு அவர்கள் சர் பி டி தியாகராயர் வெள்ளுடை வேந்தரை இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க அழைக்கிறார்கள். ஆனால் தியாகராஜர் அவர்கள் அதை மறுத்துவிட்டு எனக்கு வேண்டாம், சுப்ராயலி ரெட்டியாருக்கு கொடுங்கள் என்று சொன்ன அந்த நிகழ்வு 98 மீண்டும் திராவிட இயக்கத்திலே வைகோ அவர்களிடம்தான் மீண்டும் நடந்திருக்கிறது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொன்னார்கள். அதிலே இன்னொன்றையும் நான் சேர்த்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் மாற்றான் தோட்டத்திற்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொல்வார்கள். ஆகவே இன்னொரு நிகழ்வையும் நாம் இன்றைக்கு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1963ஆம் ஆண்டு காமராஜர் அவர்கள் கே பிளான் என்று ஒன்று அறிவித்தார். அது என்ன திட்டம் என்று சொன்னால், ஆட்சியிலே உள்ளவர்கள் எல்லாம் கட்சிக்கும், கட்சியிலே உள்ளவர்கள் எல்லாம் ஆட்சிக்கும் போய்விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு முன்மாதிரியாக அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்
தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பக்தவச்சலத்திலே ஒப்படைத்துவிட்டு அவர் கட்சி பணிக்கு வந்தார். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு காமராஜர் இலவச உணவு திட்டத்தை சொல்வார்கள். 1920ஆம் ஆண்டே இன்னைக்கு நீதி கட்சி சென்னை மாநகராட்சியை பிடித்த பொழுது அந்த மாநகராட்சியிலே மிட் டே ஸ்கீம் என்கின்ற அந்த திட்டம் அங்குதான் நிறைவேற்றப்பட்டது. அதனுடைய விரிவாக்கம் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு இலவச சத்துணவு திட்டம் என்று கொண்டு வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்களை எம்ஜிஆர் இலவச திட்டம் என்று மாற்றினார்கள். அது பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டிருந்தது. ஆகவே அதையும் சேர்த்து நாம் இன்றைக்கு நினைவிலே கொள்ள வேண்டிய நிகழ்வு என்பதற்காக அதை சொல்கிறேன். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேர்தல் நேரத்திலே பரபரப்பாக சுற்றி கொண்டிருந்த அந்த நேரத்திலே 5 நிமிடம் தான் ஒரு இடத்திலே பேச வேண்டும் என்கின்ற நிலைமை இருந்தது அண்ணாவுக்கு. அப்பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், 5 நிமிடத்தில் நான் பேச்சை முடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, நீங்களோ நித்திரை, போட வேண்டும் உதயசூரில் முத்திரை என்று முடித்துவிட்டு போய்விட்டார். அது லட்சம் வாக்குகளை அன்றைக்கு உருவாக்கி தந்தது. அண்ணா அவர்கள் சொல்வார்கள், ஒரு பொதுநல நோக்காளன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, go to the people, love them, serve them, build with what they have, start with what they know. அவர்களுக்கு என்ன தெரியுமோ அவர்கள் அதை கொண்டு தொடங்கு, அவரிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு கட்டுமானம் செய், அவரிடத்திலே செல், அவர்களை அன்பு செய், அவரிடத்திலே இருந்து பழகு என்று சொன்னார்களே, அந்த நோக்கத்திலே தான் இன்றைக்கும் பொது வாழ்வு என்பது இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. பொதுவாக அண்ணாவை பற்றி சொல்லும் பொழுது, சரியாக வாரப்படாத தலை இருக்கிற தலை, சவரம் செய்யாத முகம், வெற்றிலை காவியேறிய பற்கள், அழுக்கு படிந்த வேஷ்டி என்று சொல்வார்களே, அந்த அண்ணாதான் இன்றைக்கும் இன்றைக்கு திராவிட இயக்கம் தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆட்சியிலே என்று சொன்னால், அவர் போட்ட விதைதான் இன்றைக்கும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரை பொறுத்தவர்களே அவருடைய மரண சாசனம் என்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அண்ணாவை பொறுத்தவரையிலே மாநில சுயாட்சி என்பதுதான் அவருடைய மரண சாசனமாக இருந்தது. அந்த மாநில சுயாட்சி கொள்கை இதுவரை அதுவரை யாரும் பேசியது கிடையாது. டெல்லி மாநகரத்திலே 62ஆம் ஆண்டு இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்கின்ற பத்திரிகைக்கு பேட்டி கேட்கும் பொழுது, வாட் ஆர் த எண்ட்ஸ் ஆஃப் டிஎன்கே பொறுமையாக சொல்கிறார்கள், ஏ திராவிடா யூனியன் வித் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு திராவிட ஒன்றியம் என்று சொல்கிறார்கள். ரீஷேப்பிங் த கான்ஸ்டிடியூஷன் சோ தட் இட் பிகம்ஸ் எஃபெக்டிவ்லி ஃபெடரல், உண்மையான கூட்டாட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அட்டானமி, ஃபுல்லர் அட்டானமி டு த ஸ்டேட், மாநில சுயாட்சி, டெமோக்ராட்டிக் சோசியலிசம், ஜனநாயக சோசியலிசம், அதை போலவே proportional representation which seeks to solve the problems of communal minorities என்று சொன்னார்கள். இது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நாம் அதை சீர்திருத்தமாக கொண்டு வர வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். proportional representation, விகிதாச்சார முறை என்பது இன்றைக்கும் பலரால் பேசப்பட்டு வருகிறது. அதுதான் இன்றைக்கு அரசியலிலே நியாயமான ஒன்று. ஆனால் அதை கொண்டு வர மறுக்கிறார்கள். பெரிய கட்சிகளாம் அதை கொண்டு வர மறுக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கு பிஜேபி பெற்ற வாக்குகள் 17,16,00,000 தான். ஆனால் அவர்களுக்கு 282 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகள் 10,11,000 தான், 10,11,000 தான். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் 44 பேர் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக 1,40,00,000 ஓட்டுகளை வாங்கியது. அவர்களுக்கு கிடைத்த எம்பிக்கள் 37 பேர். ஆனால் 90 லட்சம் வாக்குகள் வாங்கிய திமுகவுக்கு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடையாது. அகில இந்திய ரீதியிலே இன்னைக்கு திமுக பெற்ற வாக்குகள் 1.7%, 1.7%. இதே சதவீதத்தை தான் பிஜு ஜனதாதளம் பெற்றது. தொடர்களே, பிஜு ஜனதாதளத்திற்கு 20 எம்பிக்கள். ஆனால் இங்கே 1.7% பெற்ற திமுகவுக்கு ஒரு எம்பியும் கிடையாது. ஆகவேதான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் என்பது காலத்தின் கட்டாயமாக இன்றைக்கு பல அந்த சீர்திருத்தங்களை பற்றி சொல்லுகின்ற அந்த ஆணையர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் சீர்திருத்த ஆணையர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை நடைமுறையிலே வரவில்லை. ஐரோப்பாவிலே இருக்கின்ற 28 நாடுகளிலே 21 நாடுகள் இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் என்கின்ற அந்த சீர்திருத்தத்தை இன்றைக்கு ஆட்படுத்தி இருக்கிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், இதிலே கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெயர் அதில் இருக்காது. ஆனால் கட்சி யார் யாரெல்லாம் என்று போட்டி போடுகிறார்கள் என்பதை வரிசைப்படுத்தி தேர்தல் ஆணையரிடத்திலே முதலிலே கொடுத்து விட வேண்டும். அதிலே கட்சியினுடைய சின்னம் மாத்திரம்தான் கிடைக்கும்.
ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்குகள் கிடைத்திருக்கிறதோ அதை விகிதாச்சார முறையிலே அந்த வரிசைப்படி தேர்தல் ஆணையத்தை கொடுத்த வேட்பாளர்களுடைய வரிசைப்படி அவர்களுக்கு அந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தருவார்கள். இதுதான் ஐரோப்பிய மண்டலத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே நடக்கவில்லை. காரணம், பெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒரு பகுதியிலே பெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்று இருக்கிறதே தவிர, ஆனால் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒற்றை ஆட்சியை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது. தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு டெல்லியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட கவர்னர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்ய வேண்டிய மிகப்பெரிய நிலைமை. அதனால்தான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அப்படி நாட்டுக்கு கவர்னர்கள் தேவையில்லை என்று சொன்னார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கவர்னர் இன்றைக்கு இருக்கின்ற புரோஹித் அவர்கள் இன்றைக்கு 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கோவைக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்துடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போனார்கள். அது முடிந்த பிறகு ரேஸ் கோர்ஸிலே நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்தார்கள். 3 மணி அளவிலே அங்கே வந்தார்கள். ஆனால் அங்கே வரும்பொழுது அந்த மாவட்ட கலெக்டர் ஹரிஹரன் இருக்கிறார், மாவட்டத்துடைய மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் இருக்கிறார், எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அமுல்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள், 26 துறையினுடைய அதிகாரிகள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மாவட்டத்தை சேர்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி போகிறார். அவருக்கு மீது நாம் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆனால் வேலுமணியை இன்றைக்கு கவர்னரோட வந்த பாதுகாவலர்கள் அவரை உள்ளே விடவில்லை. 3 மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணிக்கு அந்த கூட்டம் முடிகிறது. 6 மணிக்கு முடிந்த பிறகும் கூட அடுத்து முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடக்கிறது. அதிலேயும் அவர் அனுமதிக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு 8 மணிக்கு முடிகிறது. 8 மணிக்கு முடிந்த பிறகு அங்கே இருக்கின்ற ஒரு பெருமாள் கோயிலுக்கு கவர்னர் போகிறார், அவரோடு எஸ்பி வேலுமணி போகிறார்கள். இதற்காக எங்களுடைய மாநிலத்துடைய தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர் கிடையாது. அவருக்கு கோயிலுக்கு கூட்டி போய் கவர்னரை கோயிலுக்கு கூட்டி போவதற்கு கவர்னர் தேவையில்லை. ஆகவே இந்த பதவியே தேவையில்லை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே ஆணித்தரமாக வைத்தார்கள். நாடாளுமன்றத்திலே முத்திரை வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மிகப்பெரிய கண்டனத்துக்கு உண்டான அந்த அரசியல் சட்டம் என்ன என்று சொன்னால் ஆர்டிகல் 356. ஆர்டிகல் 356 என்ன சொல்கிறது என்று சொன்னால், if the president on receipt of a report from the governor or otherwise can abolish the state government. இப்படித்தான் பல மாநில அரசுகள் இன்றைக்கு கவிழ்க்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலையிலே தான் இருந்தார்கள். ஆர்டிகல் 248 படி இன்றைக்கு பல்வேறு உரிமைகள் இன்றைக்கு கவர்னருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான உரிமை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகபட்ச உரிமையே 161, 162, 163. அதுல என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், his powers are formal and by using the powers he must act according to the advice of ministers headed by chief minister. ஆக மந்திரி சபை என்ன முடிவெடுத்து தருகிறதோ அது ஆர்டிகல் 162 படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது, திருத்தம் ஏதாவது தேவைப்பட்டால் திருப்பி அனுப்ப வேண்டியது, இதுதான் அவருக்குரிய அதிகாரம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒரு மந்திரி சபை கூட்டம் கூடி 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டு அவருக்கு அனுப்பினார்கள். ஒன்று, அவர் அதை ஆமோதித்து கையெழுத்திட்டு அதை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் மாநில அரசுக்கு அமைச்சரவைக்கு திருப்பி அனுப்பி இருக்க வேண்டும். அவர்கள் 2ஆம் முறை மீண்டும் தீர்மானம் போட்டு ஆர்டிகல் 161 படி அனுப்பியிருந்தால் அவர் நிச்சயமாக வேறு வழி இல்லை, கண்டிப்பாக அதை நிறைவேற்றித்தான் தீர வேண்டும். இதுதான் அவருக்குள்ள உரிமை. ஆனால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அதை கொண்டு போய் டெல்லிக்கு அனுப்பி உள்ளாட்சித்துறைக்கு அனுப்பி இப்படித்தான் அது எங்கே போனது என்றே அவர்களால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆக தமிழ்நாடுடைய சட்டமன்றத்துடைய அந்த இன்றைக்கு அந்த தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு இப்படிதான் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றன. இதை அண்ணா அன்றைக்கே எழுப்பினார். நீட் சட்டம் இன்றைக்கு 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது டெல்லிக்கும் அனுப்பப்பட்டது. எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்று இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு சி வி சண்முகம் சட்ட அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு 1.5 வருடமாக அவர் சட்டசபையிலே இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். இல்லை, பரிசீலனை இருக்கிறது, வந்துவிடும், நிச்சயமாக விதிவிலக்கு வந்துவிடும், நீட் தேர்வு இல்லாமல் இன்றைக்கு மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வுகின்ற நிலைமை வரும் என்று அன்றைக்கு சொன்னார்கள். ஆனா என்ன நிலைமை என்று சொன்னால், இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கிலே ராஜீவ் வைத்தியா என்கின்ற உள்துறையினுடைய இணை செயலாளர் அவர்கள் போட்ட அபிடவிட்லே தான் தெரிந்தது. அந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதியே அந்த
நீட்டுக்கான அந்த தீர்மானங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டன என்று. ஆனால் 1.5 வருடமாக 2 வருடமாக இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையிலேதான் இன்றைக்கு ஒரு மாநில சர்க்காரை முனிசிபாலிட்டியாகத்தான் இன்றைக்கு நடக்கின்ற அந்த சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு அந்த அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுது 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தனிநபர் மசோதா கொண்டு வந்தார். அமெண்ட்மெண்ட், அரசியல் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தார். அதிலேதான் எல்லாம் இருக்கிறது. மாநிலத்துக்குரிய அதிகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் மாநிலத்திற்கே தரப்பட வேண்டும். ரெசிடியூ பவர்ஸ், எஞ்சியுள்ள அதிகாரங்கள் இருக்கிறதே, அவைகளெல்லாம் மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். அதே போலவே இன்றைக்கு கன்கரண்ட் லிஸ்ட் என்கின்ற அந்த பட்டியலும் மாநில அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அந்த அதை உள்ளடக்கி 8வது அட்டவணையிலே இருக்கின்ற 22 மொழிகளுக்கும் இன்றைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் வைகோ அவர்கள் அண்ணாவினுடைய கொள்கையினுடைய நீட்சியாக நவம்பர் மாதம், சென்ற வருடம் நவம்பர் 21ஆம் தேதி அந்த பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது இன்னமும் இன்றைக்கு விவாதத்திற்காக இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தோழர்களே, அண்ணா அவர்கள் 3 காரியங்களை செய்யும் பொழுது தான் மகிழ்ந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். 1, இன்றைக்கு இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பொழுது. 2, தந்தை பெரியாருடைய சுயமரியாதை சட்டத்தை சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கும் பொழுது. 3வது, இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம், ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இணைப்பு மொழியாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த 3 கட்டத்திலையும் நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி, அந்த கொள்கை இன்றைக்கு நீட்சியாக இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். 1959ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட அலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதிர்ந்தன 4 திசைகள், அடங்கின 7 கடல்கள், பிதிர்ந்தன மூறி படலம் என்று இந்தி திணிப்பை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பண்டித நேரு அவர்கள் தான் சொன்னார்கள், இந்த இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்பும் வரை இன்னைக்கு ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கும் என்ற உறுதிமொழியை தந்தார்கள். 2001 கூட 78ஆம் ஆண்டு தலைவர் அவர்கள் முதலாக தன்னுடைய கன்னி பேச்சை துவங்குகின்ற அந்த விவாதத்திலே சொன்னார்கள், யூ வாண்ட் ஹிந்தி இந்தியா ஆர் யுனைடெட் இந்தியா என்று கேட்டார்கள். மொரார்ஜி தேசாய் இருக்கும் பொழுது தனக்கு இந்தியிலே வந்த கடிதத்தை சுக்குநீராக போட்டு இந்தி திணிப்பு என்பது, இந்தி எதிர்ப்பு என்பது செத்த குதிரை அல்ல, இட்ஸ் நாட் எ டெட் ஹார்ஸ், நீரு பூத்த நெருப்பாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்களே. தோழர்களே, இன்றைக்கும் இந்தியை திணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே தான் இருக்கிறது. தபால் தந்தி ஊழியர்கள் சம்பந்தமாக 2019ஆம் ஆண்டு சென்ற வருடம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி அந்த போஸ்ட்மேன் என்கின்ற அந்த நிகழ்வு, அந்த போஸ்டிங்காக ஒரு தேர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜூலை 14ஆம் தேதி. ஆனால் 11ஆம் தேதி ஒரு நோட்டிபிகேஷன் வருகிறது. என்ன நோட்டிபிகேஷன் என்று சொன்னால், இதுவரையிலே பிராந்திய மொழியிலே எழுதி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது ஆங்கிலத்திலேயும் இந்தியிலையும் தான் எழுத வேண்டும் என்று ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள். அதை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு போர்க்களம் பூண்ட பிறகுதான் அதை வாபஸ் பெற்றார்கள். இந்த நிலைமையிலே தான் இன்றைக்கு இந்தி இன்றைக்கு மீண்டும் மீண்டும் அடவியிலே ஒளிந்து கொண்டு, அடிப்பட்ட புலி அடவியிலே ஒளிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் வருவதை போல இன்றைக்கு மீண்டும் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே தான் இருக்கிறோம். TSR புதிய கல்வி கொள்கை குறித்து இன்றைக்கு சென்ற வருடம் TSR சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். கஸ்தூரி ரங்கன் அவருடைய அந்த ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். அந்த தாக்கல் செய்யும் பொழுது அந்த மசோதா தான், அதாவது பொதுமக்களுடைய அந்த அந்த கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த காலகட்டத்திலே அதுல இருந்து இன்னொரு அம்சம் என்ன என்று சொன்னால், ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு 6ஆம் வகுப்பிலே இருந்து 3 மொழிகளை கற்க வேண்டும், அந்த 3வது மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பலத்த எதிர்ப்பு வருகிறது. நாடாளுமன்றத்திலே போர்க்குரல் எழுகிறது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது வெறும் மசோதா அளவிலே தான் இருக்கிறது, இன்னும் சட்டமாகவில்லையே என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக மத்திய அரசு ஒரு திருத்தத்தை வெளியிட்டது. 3வது மொழியாக இந்தியை படிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நாங்கள் சொல்லவில்லை, அது தவறு என்கின்ற அந்த நிலைமைக்கு தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சமஸ்கிருதம் 2011 கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011 வெறும் 24,000 பேர் தான் இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சமஸ்கிருதம். இங்கே நாம் 8 கோடி பேர் இருக்கிறோம். ஆனால் 8 கோடி பேர் இருக்கின்ற தமிழ் செம்மொழி ஆய்வு மையத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகை வெறும் 23 கோடி.
ஆனால் 24,000 பேர் செத்த மொழி பாடை மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த சமஸ்கிருதத்தினுடைய ஆய்வு மையத்திற்கு, சமஸ்கிருத ஆய்வு மையத்திற்கு இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகை கடந்த 3 ஆண்டுகளிலே மாத்திரம் 643 கோடி ரூபாய். அதாவது தமிழுக்கு ஒதுக்கியதை விட, தமிழ் செம்மொழி ஆய்வுக்கு ஒதுக்கியதை விட 22 மடங்கு இன்றைக்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த உறுதிமொழி, நேரு கொடுத்த உறுதிமொழி என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகவும் கேலிக்குறியாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு 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 என்று அந்த பெயர் மாற்ற தீர்மானம் கொண்டு வரும் பொழுது இந்த ஒட்டுமொத்த சபையும் கட்சி பேதம் இல்லாமல் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்று குரல் கொடுத்திருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே 1968ஆம் ஆண்டுதான் சுயமரியாதை திருமணத்திற்கு இன்றைக்கு சட்ட அந்தஸ்து. இப்பொழுது நடைபெறுகின்ற திருமணங்கள் மாத்திரமல்ல, இனிமேல் நடைபெறுகின்ற திருமணங்கள் மாத்திரமல்ல, ஏற்கனவே நடைபெற்ற அந்த திருமணங்களுக்கும் சட்ட அந்தஸ்தை அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தான் உருவாக்கி தந்தார்கள். ஆகவே தந்தை பெரியாரும் இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சிஷியனாகத்தான் இன்றைக்கு அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 1000 கருத்துப்பாடுகள் இருந்தது, மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு. ஆனால் அண்ணாவை பொறுத்தவரையிலே பேச்சுக்கலை மூலம் பேரியக்கத்தை கண்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அரசியல் பற்றி சொல்லும் பொழுது அழகாக இருக்கும் அவருடைய பேச்சு மொழியிலே, நடையை இன்றைக்கு ஒரு கரகரப்பான குரலிலே இன்றைக்கு எல்லோரையும் இருக்கின்ற அந்த காந்த குரலோடு இருந்தார்கள். அரசியல் என்பது அன்னதான சமாஜம் அல்ல, உரிமை கிளர்ச்சி என்பது உண்டிப்பெட்டி நிரம்பியவுடன் கருகி போய்விடுவதல்ல என்று அண்ணா பேசினார்கள். ஒழுவன் உண்மையான வாழ்வு பெற வேண்டும், நெசவாளி நேர்த்தியாக வாழ வேண்டும், பாட்டாளி பட்டினியின்றி கிடக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் பேசினார்கள். ஆனால் 57ஆம் ஆண்டு பல காங்கிரஸ் தலைவர்கள் மேடைகளிலே உட்கார்ந்து கொண்டு, வீதியிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால் சட்டசபைக்கு வாருங்கள் என்று சவால் கொடுக்கிறார்கள். 57ஆம் ஆண்டு திமுக போட்டியிட்டது, 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பிறகு மீண்டும் சொல்கிறார்கள், உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் எதிர்கட்சியாக வந்து உட்கார முடியுமா என்று சவால் விடுகிறார்கள். 62ஆம் ஆண்டு மீண்டும் திமுக போட்டியிடுகிறது, 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிறார்கள். துரதிருஷ்டவசமாக அண்ணா அவர்கள் அந்த தேர்தலில் தோற்று போய்விடுகிறார்கள். எல்லோரும் வருத்தப்பட்டார்கள். அண்ணா, நாங்களெல்லாம் சட்டசபைக்கு செல்கிறோம், நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்களே, எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அண்ணா ஒரு வரலாற்று உண்மையை சொன்னார்கள். என்ன என்று சொன்னால், ஐரோப்பாவில் நடந்த சிலுவை போர்களை பற்றி சொன்னார்கள். அந்த சிலுவை போர் பல வருடமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த சிலுவை போர் பல வருடங்களுக்கு பிறகு, பல பேர் இறந்த பிறகு, கண்ணீரையும் தென்னீரையும் சிந்த பிறகு ஒரு ஒப்பந்தத்திலே வந்து முடிந்தது. என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், இன்றைக்கு ஜெருசலேம் என்கின்ற ஆலயத்திற்குள்ளே எல்லோரும் போகலாம், கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல யார் வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் அந்த அவர்களுக்கு தலைமையேற்ற ரிச்சர்ட் என்கின்ற மன்னனை தவிர என்று சொன்னார்கள். அப்போது ரிச்சர்ட் மன்னனிடத்திலே கேட்டார்கள், நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம், உங்களால் வர முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, நான் போகவில்லை என்று சொன்னாலும் கூட என்னுடைய கொள்கை உள்ளே போகிறது, அந்த வகையிலே எனக்கு மகிழ்ச்சி தான் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு சொல்லியதெல்லாம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகத்திற்கு வருகிறது. தோழர்களே, அண்ணா அவர்கள் சிறந்த படிப்பாளி. லஸ்கி அவருடைய வாக்கியங்களை எல்லாம் பாராளுமன்றத்திலே அவர் கோடிட்டு காண்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் சிறந்த படிப்பாளியாக இருந்திருக்கிறார். சொல்வார்கள், கன்னிமரா நூலகத்திலே இருக்கின்ற அத்தனை நூல்களையும் படித்தவர் அண்ணா என்று சொல்வார்கள். ஈக்வாலிட்டி இஸ் not only the identity of treatment but affording equal opportunities to all. சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் சம வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அண்ணா படித்ததனால்தான் அதை பாராளுமன்றத்திலே இன்றைக்கு பயன்படுத்த முடிந்தது. அவர் சட்டமன்றத்திலே இருக்கும் பொழுது, ஆட்சியிலே இருக்கும் பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த கொண்டு வரும் பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானத்திலிருந்து 2 தலைவர்கள் பேசினார்கள். எதிர்கட்சி தலைவர் கருத்திரமணம் பேசினார், டாக்டர் ஹண்டேவும் பேசினார். 2 பேரும் பேசிவிட்ட பிறகு அரசு தரப்பின் சார்பாக அண்ணா அவர்கள் பேசும்போது சொல்கிறார்கள், 2 பேரும் பேசினார்கள், ஆனால் 2 பேருடைய பேச்சிலேயும் வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவர் பேசும் பொழுது பூனை எலியை பிடிப்பது மாதிரி இருக்கிறது, இன்னொருவர் பேசும் பொழுது இன்றைக்கு பூனை தன்னுடைய குட்டியை கவுவது போல இருக்கிறது, அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று அன்றைய தினம் சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே சுப்பிரமணிய அவர்கள் அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய அவர்கள் சட்டசபையில அமைச்சராக இருந்தவர். அவர் இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு டெல்லிக்கு போவதற்கு முன்னால் அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. அந்த பிரிவு உபச்சார நிகழ்ச்சியிலே திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சுப்பிரமணியத்தையும் இயேசுநாதரையும் ஒப்பிட்டு பேசினார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது சுப்பிரமணியன் சொல்கிறார், இயேசுநாதரை போல சிலுவையிலே அறைந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். உடனே அண்ணா எழுந்து சொன்னார்,
இயேசுநாதரை காட்டி கொடுத்தது உடனிருந்த சீடர்கள் தான், சீடர் ஒருவர் தான் என்று சொன்னார்கள். ஆக எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது என்று அன்றைய தினம் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அரசியலிலே இலக்கியத்தை குறைத்து பேசியவர் யார் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் தான். ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொஞ்சம் ஆவேசமாக உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறார்கள், திமுகவை 1000 அடி குழி தோண்டி புதைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அண்ணா அவர்கள் உமைகளை அடுக்குகிறார்கள். குற்றாலத்திற்கு போய் குழாயடியில் குளிப்பதைப் போல, திருப்புலத்தில் இறங்கி பாசியை எடுத்து வருவதைப் போல, இசை இலக்கணத்தை படித்துவிட்டு போட்டான் போல் கத்துவதைப் போல, கரும்பை பறித்து அடுப்பை எரிக்க நினைப்பதைப் போல, பொன்னாடையை எடுத்து அதிலே புழுதியை கட்ட நினைப்பதைப் போல, இளநீர் பருக நினைத்துவிட்டு கழிநீர் அருந்துவதைப் போல, சந்தனத்தை அரைத்துவிட்டு சாக்கடையிலே கொண்டு போய் கொட்டுவதைப் போல, உடைவாளை வீசி உருளைக்கிழங்கை வெட்டுவதைப் போல, யானை மீது அம்பாரி சென்று பூனை பிடிக்க செல்வதைப் போல, கஷ்டப்பட்டு கழனியை உழுதுவிட்டு அதிலே கள்ளிச்செடியை நடுவதைப் போல, பூந்தோட்டத்திற்கு போய் ஊமத்தம்பூவை எடுத்து வருவதைப் போல, சாமியார் ஆகிவிட்ட பிறகு மாமியார் ஆவதைப் போல, தங்க தாம்பாளத்திலே தவிட்டை கொட்டு வைப்பதைப் போல, பெருந்தலைவர் காமராஜரிடந்த வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரலாமா என்று ஒவ்வொரு உமையானங்களாம் இன்றைக்கு அடுக்கி காட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அந்த அண்ணா தான் இந்தி சம்பந்தமாக 1963ஆம் ஆண்டு மே மாதம் இன்றைக்கு ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அன்றைய அமைச்சர் சொல்கிறார், 42% மக்கள் இன்றைக்கு இந்தியாவிலே இந்தி பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அன்றைக்கு மையமாக வைத்தார்கள். அப்பொழுது அண்ணா அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அண்ணாவரும் கோடிட்டு காட்டினார்கள். இதே பிரச்சனை, இதே 42% பற்றி சொல்லும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள் கடைசியாக பேசிய தியாகராய நகர் கூட்டத்திலே இதைத்தான் சொல்கிறார். 42% இந்தி பேசுபவர்கள், ஆகவே இந்தி தான் ஆட்சி மொழி என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம்? உன்னுடைய மொழி எனக்கு புரியாது, என் மொழி உனக்கு புரியாது. நீ 2000 மைல்களுக்கு அப்பாடி இருக்கிறாய். உன்னுடைய கலாச்சாரம் வேறு, என்னுடைய பண்பாடு வேறு, உனக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டான். அதே நிலைமையில இன்னைக்கும் தலைவர் வைகோ அவர்கள் கேட்டார்கள். ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த 42% இந்தி பேசுகின்ற மக்கள் என்பதை இன்றைக்கு 2014 வரும் பொழுது அதே டி நகர் கூட்டத்திலே வைகோ அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் 42% சொன்னால் நீயே வெற்றிக்கொடான்னார். அததான் எச் ராஜா சொல்லும் பொழுது ஒருமையிலே பேசுகிறார் வைகோ அவர்கள். ஆகவே அவர் தனியாக வீடு போய் சேர முடியாது என்று ஒரு வெற்று கோஷம் போட்டு கடைசியாக இன்றைக்கு அவர் 10 போலீஸோடு போய் கொண்டிருக்கிறார். தலைவர் வைகோ இன்றைக்கும் தன்னந்தனியாகத்தான் அஞ்சானிஞ்சனாகத்தான் வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே அன்றைக்கு எண்ணிக்கை அடிப்படையிலே சொன்னார்கள். அப்பொழுது அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திலே கேட்டார்கள், இன்றைக்கு வயலிலே வரப்பு காட்டுது, புங்க மரத்திலே, புளிய மரத்திலே, ஆலமரத்திலே, அரச மரத்திலே, நாட்டிலே, வீட்டிலே எங்கு பார்த்தாலும் காக்கைகள் தான் அதிகமாக இருக்கிறது. எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தேசிய பறவையாக இந்த மயிலை அறிவித்திருக்க கூடாது, காக்கையைத்தான் நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும். நாட்டிலே, வீட்டிலே, சந்திலே, பொந்திலே, இன்றைக்கு வயலிலே, வரப்பிலே இன்றைக்கு எலிகள் தான் அதிகமாக இருக்கிறது. தேசிய விலங்காக இன்றைக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் என்று சொன்னால் நீங்கள் எலியைத்தான் அறிவித்திருக்க வேண்டும். ஏன் புலியை அறிவித்தீர்கள்? புலியினுடைய வலிமை அன்றைக்கு இந்திய சர்க்காருக்கு தெரிந்திருக்கிறதோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அண்ணா கேட்டார், 42% மக்கள் என்று சொல்கிறீர்களே, அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்களா? காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி பரவி விரவி கிடக்கிறார்களா? இல்லை, 4 மாநிலங்களே இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் என்கின்ற 4 மாநிலங்களில் தான் இருக்கிறார்கள். இதை விட 4 மடங்கு மாநிலங்கள் இருக்கிறது. அவர்கள்லாம் வேறு வேறு மொழியை கொண்டவர்கள். இப்படி என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு வாதத்தை வைப்பீர்கள். அமெரிக்காவிலே 20% தான் ஆங்கிலம் பேசுகிறார்கள், அங்கே ஏன் அங்கே ஆட்சி மொழியாக ஆங்கிலம் வந்திருக்கிறது என்று நீங்கள் கேட்பார்கள். ஆனால் அவர்களை பொறுத்தவரை 20% ஆங்கிலம் பேசுபவர்கள் இன்றைக்கு எல்லா நாடு முழுவதும் பரவி கிடக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற இங்கிலாந்து சேர்ந்தவர்கள், போர்ச்சுகல், இத்தாலி, ஸ்பெயின், யூரோப்பிலே இருக்கின்ற பல பேர் தங்களை அந்த தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆங்கிலத்தை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஆங்கிலம் தெரியும். ஆகவே அங்கே அது பிரச்சனை இல்லை. இங்கே இது பிரச்சனை 4 மாநிலங்களிலே தான் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி உங்களோடு நாங்கள் எப்படி போட்டி போட முடியும் என்று சொல்லும் பொழுது ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்கிறார். ரோம் நாட்டிலே இன்னைக்கு பொழுதுபோக்கிற்காக பிரபுக்கள் எல்லாம் மேலே உட்கார்ந்து இருப்பார்கள். கீழே மைதானத்திலே இன்னைக்கு பல நாள் பசித்து கடந்த இன்றைக்கு ஆக்ரோஷத்தோடு வருகின்ற சிங்கத்தை இன்றைக்கு
இருந்து வெளியே விடுவார்கள். அதிலே எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் நிராயுதமான இருக்கின்ற வீரர்கள் அதோடு போராட வேண்டும். ஆக்ரோஷமாக ஒரு சிங்கத்தோடு போர வேண்டும். சில பேர் பிழைப்பார், சில பேர் அங்கே செத்து போகின்ற நிலைமை இருக்கிறது. அப்படித்தான் எங்களுடைய நிலைமையும் இருக்கிறது. ஒரு பிறந்த குழந்தை, இந்தி நாட்டிலே இந்தி பேசுகின்ற மாநிலத்திலே பிறந்த குழந்தை தன்னுடைய தாயின் மடியிலே இருந்து வளர வளர அங்கேயே பள்ளிக்கு வருவதற்கு முன்னாலே இந்தியை கற்றுக்கொண்டு விடுகிறது. பாடல்களை கேட்கிறது, வீட்டிலே கேட்கிறது, நாட்டிலே கேட்கிறது, கடைத்தெருவிலே கேட்கிறது. அவர்களோடு போய் புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொண்டு நாங்கள் போட்டி போட முடியுமா என்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் அண்ணா அவர்கள் அன்றைக்கு வைத்தார்கள். அதை போலவே பெயர் மாற்ற தீர்மானம் அதே 1963 வருடம் மே மாதம் வருகிறது. ஒருவர் ஒரு நக்கலாக கிண்டலாக ஒருவர் கேட்டார், தமிழெண்ணெய் என்று சொல்கிறீர்களே, அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டார். உடனே அண்ணா அடுத்த நிமிடத்திலே சொன்னார்கள், பாரத மாதா என்று சொல்கிறீர்களே, அவருக்கு பக்கத்து வீட்டிலே தான் இருக்கிறார் என்று அழகாக சொன்னார்கள். அதற்கு பிறகு பேசவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இன்னைக்கு லிங்கம் நாடாளுமன்றத்திலே லிங்கம் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டார், இன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதனாலே உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறார். உடனே அண்ணா சொன்னார், லோக்சபா ராஜ்யசபா, லோக்சபாவை இன்றைக்கு பாராளுமன்றம் என்று சொல்லும், ராஜ்யசபாவை இன்றைக்கு மாற்றி பெயர் வைத்திருக்கிறது, பிரசிடென்டை ராஷ்டிரபதி என்று பெயர் வைத்திருக்கிறீர்களே, அதனாலே உங்களுக்கு என்ன லாபம் என்று அண்ணா அவர்கள் கேட்டார்கள். அதே போலவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அன்வர் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டார்கள், இன்றைக்கு சென்னை தான் பிரபலமாக எல்லோருக்கும் தெரியும், ஏன் இந்த சென்னை என்ற பெயரை இன்றைக்கு தமிழ்நாடு என்று மாற்றுகிறீர்கள், அதே கடைகள் தானே அங்கே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், சைனா பஜார் என்று சென்னையிலே ஒன்று இருக்கிறது, அந்த சைனா பஜாரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள், அதனாலே உங்களுக்கு என்ன லாபம் என்று சொன்னார்கள். அந்த கடைகள் அதே கடைகள் தான் இருக்கிறது, ஆனால் ஏன் பெயரை மாற்றுகிறீர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று பெயரை மாற்றுகிறீர்கள், உங்களை போல குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் போக மாட்டேன், நேதாஜியுடைய திறமை, தியாகம், ஐஎன்ஏவை வடிவமைத்த அந்த விதம், 100 இளைஞர்களை தாருங்கள் என்று உணர்ச்சி மிக்க அந்த பேச்சு, அவருடைய தியாகத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த பெயரை சொல்லும் போதெல்லாம் அந்த தியாகம் நினைவுக்கு வரும், அவருடைய தொண்டு நினைவுக்கு வரும். அதை போலத்தான் இன்றைக்கு பெயர் மாற்றம் செய்தாலும் கூட சென்னையிலே அதே கடைகள் தான் இருக்கிறது, அதே சென்னை தான் இருக்க போகிறது. பெயர் மாற்றுவதில் எங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும், ஒரு உற்சாகம் வரும், என்னுடைய தாயினுடைய அந்த உணர்வு மடியிலே தவழ்வதை போன்ற ஒரு உணர்வு வரும் என்று அன்றைக்கு கேட்டார்கள். இப்படி பல சம்பவங்கள், இன்றைக்கு பல சம்பவங்களை சொல்ல முடியும். விநாயகம் என்கின்ற ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் அன்றைக்கு ஒரு கட்டத்தில் கேட்டார்கள், நான் இன்றைக்கு மிருக காட்சி சாலைக்கு ஒரு ஆண் புலியை தந்திருக்கிறேன், ஆனால் அதை சரியாக பராமரிப்பதில்லை. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெண் குட்டி புலியை தந்திருக்கிறார்கள், அதை பராமரிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் உடனே எழுந்து சொன்னார்கள், இது சம்பந்திகள் 2 பேரும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னார்கள். விலைவாசி உயர்வை பற்றி அறிஞர் அண்ணா கொஞ்சம் பேசிக்கொண்டே வந்தார்கள், ஒப்பீடு அடிப்படையிலே பேசிக் கொண்டு வந்தார்கள். திடீரென்று ஒரு உறுப்பினர் எழுந்து கேட்டார், இன்னைக்கு புலியினுடைய விலை குறைந்திருக்கிறதே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அவர் ஒன்றும் யாருடைய சாதனை இது, புலி விலை குறைந்ததற்கு யாருடைய சாதனை என்று சொன்னார். அவர் எழுந்து சொன்னார், இது புளிய மரத்தினுடைய சாதனை என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். இன்னொரு காலகட்டத்திலே அந்த பஸ்களை எல்லாம், பேருந்துகளை எல்லாம் நாட்டுடைமையாக்கி வழித்தடங்களிலே சென்று வரும் பொழுது அண்ணா அவர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பேருந்திலேயும் திருவள்ளுவர் படத்தை வைத்து ஒரு திருக்குறளை எழுதியிருந்தார்கள். அப்படி ஒவ்வொரு ஒரு வள்ளுவர் படத்துக்கு கீழேயும் ஒரு திருக்குறள், அப்படி ஒரு திருக்குறள், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற திருக்குறளை எழுதியிருக்கிறீர்கள். இது யாருக்கு ஒப்பீடு செய்கிறீர்கள்? இது யாருக்கு பொருத்தமானது? கண்டக்டருக்கா, டிரைவருக்கா, மக்களுக்கா என்று சொன்னார்கள். யாரை சொன்னாலும் கோபித்துக் கொள்வார்கள். உடனே அண்ணா சமயோசித்த புத்தியோடு சொன்னார்கள், யார் யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பொருத்தம் என்று சொன்னார்கள். இன்னொரு உறுப்பினர் பேசும்போது சொன்னார்கள், இன்றைக்கு விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணா சொல்லும் பொழுது அதை கேட்கவில்லை. இன்றைக்கு விபத்துக்களை எல்லாம் அன்றைக்கு சட்டம் ஒழுங்காக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அண்ணா சொன்னார், மும்பையிலே கூட ஒரு அடுக்குமாடி கட்டடம் இன்றைக்கு விபத்தின் காரணமாக இன்றைக்கு விழுந்து விட்டது, அதற்காக சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கெட்டு போய்விட்டது என்று நாம் சொல்ல முடியுமா என்று சொல்லும் பொழுது கருத்திரமன், எதிர்கட்சி தலைவர் கருத்திரமன் என்று சொன்னார், கொட்டைப்பாக்குக்கு விலை என்ன என்று கேட்டால் இன்றைக்கு பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்கிறார் அண்ணா என்று சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், இதில் ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டு விட்டீர்கள், இன்றைக்கு கொட்டைப்பாக்குக்கு
விலை குறைந்திருக்கிறது. விலை என்ன கேட்டால் பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது அங்கே பட்டுக்கோட்டையிலே தான் கொட்டைப்பாக்கினுடைய விலை இன்றைக்கு குறைவாக இருக்கிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் தனக்கே உரிய பாணியிலே அதை சொல்லிவிட்டு போனார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சமயோசித்தோடு இன்றைக்கு அண்ணா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அந்த ஆட்சி இன்றைக்கு ஒரு நீட்சியாகத்தான் இந்த திராவிட இயக்கங்கள் எந்த இயக்கங்களாக கொஞ்சம் நீர்த்து போன இயக்கங்களாக கூட இருக்கலாம் அதிமுகவை பொறுத்தவரையிலே, இருந்தாலும் கூட அதற்கெல்லாம் விலை போட்டு வளர்த்தவர் இன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் மாநில சுயாட்சி இன்றைக்கு ஒரு கார்பரேஷன்களாக ஆக்கப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அண்ணா அவர்கள் இன்றைக்கு ஒரு தலை சிறந்த மனிதாபிமானி. அன்றைக்கு குத்தூசி குருசாமி என்று ஒருவர் இருந்தார். அவர் பெரியாருடைய பெரும் பக்தர், முரட்டு பக்தர் என்று கூட சொல்வார்கள். அண்ணாவை கடுமையாக விமர்சனம் செய்தார். அந்த காலகட்டத்திலே மாநகராட்சி சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றியது. அந்த திமுக கைப்பற்றிய அந்த காலகட்டத்திலே ஒரு கல்வி அலுவலர் பதவி காலியாக இருந்தது. அந்த கல்வி அலுவலர் பதவியை காலியாக இருக்கும் பொழுது அந்த குத்தூசி குருசாமியினுடைய மனைவி, அவருடைய பெயர் குஞ்சிதம் என்று நினைக்கிறேன், அவர் அந்த பணிக்கு தகுதியானவர் பணிமூப்பின் அடிப்படையில் என்று சொல்லப்படுது. சில பேர் சொன்னார்கள், அண்ணா குத்தூசி குருசாமி உங்களை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கிறார், இது தேவையா என்று சொல்லும் பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அதையெல்லாம் பார்க்க கூடாது, அவருடைய தகுதி, அவருடைய திறமை, நேர்மை இவற்றையெல்லாம் பார்த்துத்தான் அந்த பதவிக்கு போட வேண்டும் என்று சொல்லி அவரை குஞ்சிதம் அவர்களை இன்றைக்கு அந்த கல்வி அலுவலர் பதவிக்கு அவர்கள் போடித்து காட்டினார்கள். ஆகவே இன்றைக்கு மாநில சுயாட்சி பறிபோய்க் கொண்டிருக்கிறது. தோழர்களே, இன்றைக்கு களத்திலே நிற்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எந்த நெருக்கடியிலும் இன்றைக்கு மதிமுக நிற்கும் என்பதற்கு 25ஆம் தேதி நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டமும், நேற்றைய தினம் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டமும், இன்றைய தினம் 5.5 மணி நேரம் நடைபெற்ற அந்த அரசியல் ஆலோசனை குழு, ஆட்சி மன்ற குழு, அந்த அணிகளுடைய செயலாளர்களுடைய கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது ஒரு சாட்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே எந்த போர்க்களத்திலும் மதிமுக நிற்கும் நிலைக்கும் என்பதற்கு ஆதாரமாகத்தான் இன்றைக்கு அடித்தட்டு மக்களுக்காக கடந்த 3 மாதங்களாக ஒரு செஞ்சிலுவை சங்கத்தை போல மதிமுக செயல்பட்டு இருக்கிறது. ஆனால் இதே நோக்கோடு இன்றைக்கு இந்திய சர்க்கார் இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. அவர்கள் இன்றைக்கு அண்மையிலே நிதி அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். என்ன கருத்து என்று சொன்னால், இன்றைக்கு இந்த COVID-19 என்கின்ற அந்த நெருக்கடியை பயன்படுத்தி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், கட்டமைப்பு சீர்திருத்தங்களை நாங்கள் செய்ய போகிறோம் என்று நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். என்ன கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் என்று நமக்கு புரியவில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் PPE என்கின்ற பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் என்கின்ற அந்த உபகரணங்கள், ராபிட் கருவிகளை எல்லாம் இன்றைக்கு மாநில சர்க்கார் இன்றைக்கு சீனாவிலே ஆர்டர் செய்தது. அந்த ஆர்டர் செய்யும் பொழுது அந்த கருவிகளை கூட இங்கே விடாமல் அந்த PPEக்கும் அந்த ராபிட் கருவிகளுக்கும் GST வரியை போட்டது இந்த மத்திய அரசு. ஆக அவர்களுக்கு என்ன அக்கறை இன்றைக்கு இருக்கிறது, என்ன விதமான ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒண்ணு மாத்திரம் நான் சொல்றேன், என்ன விதமான ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இப்பொழுது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, விஸ்டான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த விஸ்டான்ற அமைப்புல 3 பேர் இருக்கிறார்கள். CPWD பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கிறது, டவுன் பிளானிங் இருக்கிறது. இந்த 3 துறைகள் சேர்ந்ததுதான் விஸ்டா என்கின்ற அமைப்பு. அந்த அமைப்பு சென்ற மாதம் அவசரமாக ஒரு கூட்டம் கூட்டியது. அது எதற்காக கூட்டம் சொன்னா, கொரோனாக்காக கூடல. நம்ம அப்படிதான் நினைச்சோம், கொரோனாக்காக கூடுறாங்க, ஏதோ செய்ய போறாங்க, நிதி கொடுக்க போறாங்க. ஆனா அவங்க கூடி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அவசரமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இதுல 2 துறை அதை எதிர்த்துது. இப்ப வேணாம், இதை தள்ளி வைக்கலாம், இப்ப வேணாம், ஏன்னா 1290 ஆட்சேபனை மனுக்கள் வந்திருக்கிறது, புதிய பாராளுமன்ற கட்டடம் தேவையில்லை என்று சொல்லி 1290 ஆட்சேபனை மனுக்கள் வந்திருக்கிறது. இப்பொழுது தேவையில்லை என்று சொன்ன பிறகும் வேகமாக 22,000 கோடி புதிய பாராளுமன்ற கட்டடத்திற்கு வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அதுதான் விஸ்டா கமிட்டி. அதற்கு பிறகு ஃபாரஸ்ட் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி கூடுச்சு. நாமளும் கொரோனாக்காக தான் கூடுறாங்க போலது அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு பிறகு அவங்க போட்ட ஒரு அவசர கூட்டத்துல அவசரமான தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, அருணாச்சல பிரதேசத்திலே இருக்கின்ற 1150 மழைக்காடுகளை அழித்து ஒரு பெட்ரோ பவர் ப்ராஜெக்டுக்காக அனுமதிக்காக இன்றைக்கு ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது யாருக்கான அரசாங்கம் என்று நமக்கு தெரியவில்லை. நேஷனல் வைல்ட் லைஃப் போர்டுன்னு ஒரு துறை இருக்குது. அது ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியது. எதுக்காக அப்படின்னு சொன்னா, 34 தொழிலதிபர்களுக்கு ஒரு 34 கனிம திட்டங்களை
மைன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த கனிம திட்டங்களை இன்றைக்கு அனுமதி தருவதற்காக ஒரு அவசர கூட்டத்தை அன்றைய தினம் நம்ம கூட்டினார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே 5 புத்தான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. எல்லாமே முதல் 2 தீர்மானங்கள் வந்து சாத்தான் குளம், அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் சாதாரண கடைக்கோடியில் இருக்கின்றவர்களுக்கு கூட இன்றைக்கு இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் என்ன செய்தார் என்பது, பாலகிருஷ்ணன் என்ன செய்தார், ரகு கணேஷ் என்ன செய்தார் என்பதெல்லாம் தெல்ல தெளிவாக தெரிகிறது. 3வது தீர்மானம் ஒரு முக்கியமான தீர்மானம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு 7 கோடி பேரை இன்றைக்கு தொட்டு கொண்டிருக்கிறது. 20ஆம் இடத்துல இருந்த இந்தியா இன்றைக்கு 7 கோடி பேர் இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு 4ஆம் இடத்துக்கு 4 கால் பாய்ச்சலிலே வந்திருக்கிறது. நேற்றைய வரை ரஷ்யா 3ஆம் இடத்துல இருந்தது. இன்றைக்கு ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு 3வது இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். பாக்கி இருப்பது பிரேசில் 2வது இடத்துல இருக்கிறது. முதல் இடத்துல அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்கா ஒருவேளை இந்தியா என்ன நினைக்கிறது என்று சொன்னால், பிரேசிலை கால்பந்து போட்டியிலே நம்மால் தோற்கடிக்க முடியாது. அமெரிக்காவை முதலிடத்தில் இருக்கின்ற அமெரிக்காவை அறிவியலிலே நம்மால் தோற்கடிக்க முடியாது. குறைந்தபட்சம் இப்படியாவது நாம் முன்னேறுவோம் என்று சொல்லி கூடிய விரைவிலே பிரேசிலை பின்னுக்கு தள்ளிவிட்டு அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு இந்தியா முதலிடத்திற்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே டெஸ்டுகளை ஒழுங்காக செய்யுங்கள், வேகமாக செய்யுங்கள், அதிகப்படுத்தி செய்யுங்கள். ரேபிட் கருவிகள் வந்திருப்பதாக சொல்கிறீர்களே, அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு வேகமாக செய்யுங்கள் என்கின்ற அந்த அறிவிப்பை இன்றைக்கு செய்திருக்கிறார். அதற்கு மேலாக இன்றைக்கு 13 லட்சம் பேர் இன்றைக்கு தொழிலாளர்கள் இணைந்திருக்கிறது அந்த ரயில்வே துறை. யாரும் இதுவரை அப்படி செய்ததில்லை. ரயில்வே துறையை பொறுத்தவரையிலே மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டிசம்பர் மாதத்திலே 2014 டிசம்பர் மாதத்திலே அவருடைய வாரணாசி தொகுதியிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே சொன்னார், நான் ரயில்வே ஸ்டேஷனிலே டீ விற்றவன், எனக்கும் ரயில்வேக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது, நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், இந்த ரயில்வே துறையை நான் முதல் மாநிலமாக இன்றைக்கு வீறு கொண்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நான் வைப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அவர் 2015ஆம் ஆண்டு அந்த துறைக்கு மந்திரியாக இருந்த சுரேஷ் பிரபு அவர்கள் தெளிவாக ஒன்றை சொன்னார்கள், இன்றைக்கு நவீனப்படுத்துவதற்காக, இன்றைக்கு அவற்றை சரி பண்ணுவதற்காக, புனரமைப்பதற்காக FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10% தேவை, அதாவது 8 லட்சம் கோடி தேவை என்று 2015 சொன்னார். அதுக்கு பிறகு விவேக் தேப்ராய் என்ற ஒருவரை போட்டு ஒரு ஆய்வு செய்தார்கள், ஆய்வு அறிக்கையை கொடுக்க சொன்னார்கள். நிதி ஆயோக்கினுடைய உறுப்பினராக அந்த விவேக் தேப்ராய் அவர்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செக்ஷன்ஸையும் இன்றைக்கு தனியாருக்கு விட வேண்டும் என்கின்ற அந்த நிலைமையிலே தீர்மானம் போட்டு இன்றைக்கு 109 வழித்தடங்களிலே இருக்கின்ற 151 அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயில்களை விட வேண்டும் என்று தீர்மானம் போட்டு, தனியார் ரயில்கள், அதாவது 109 வழித்தடத்துல 151 அதிவேக ரயில்கள் தனியார் இடத்திலே ஒப்படைப்பது என்று முடிவெடுத்திருக்கார்கள். இத 14 தொகுப்பா வேற போட்டிருக்காங்க. 14 தொகுப்புல சென்னை தொகுப்புல மாத்திரம் 24 ரயில்கள் தனியாருக்கு விடப்பட போகிறது. அவன் தான் போட போறான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்றைக்கு இதே மோடி அவர்கள் சொன்னார்கள், எப்ப 2017 சொன்னார்கள், இந்த பாதை இருக்கிறது தார் சாலை, இதை கவர்மெண்ட் போட்டது, அதுவே தனியார் வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஏர்போர்ட் இருக்கிறது, ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த ஓடுதளம் இருக்கிறது, அது அரசாங்கம் போட்டது. ஆனா அரசாங்கம் போட்ட அந்த ஓடுதளத்துல தனியார் விமானங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ரயில் இருக்கிறது இல்ல, அது அரசாங்கம் போட்டது. அந்த ரயில் மேல ஏன் தனியார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2017 இதே மோடி அவர்கள் கேட்டார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த விவேக் தேப்ராயினுடைய பரிந்துரையை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே எல்லாவற்றையும் தனியாருக்கு விற்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். மே 22ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. எதுக்குன்னு சொன்னா, கடன் வாங்குறதுல கூட இவன் செக் வைக்கிறான். தமிழ்நாடு அரசாங்கம் மொத்த GDP-ல 3.5% வேணும் கடன் வாங்கலாமே என்று சொல்லி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அப்படி வாங்கும் பொழுது 5% GDP-ல 5% வாங்கணும்னு சொல்லும் பொழுது நிபந்தனை வைக்கிறாங்க. என்ன நிபந்தனை வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இன்னொன்று தனியாருக்கு அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு விற்பது, 8 மணி நேர வேலை திட்டத்தை 12 மணி நேரமாக ஆக்குவது, இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்வது. இந்த இலவச மின்சார திட்டம் 89ஆம் ஆண்டிலிருந்து ஒரு சீர்திருத்த ஒரு திட்டமாக இன்றைக்கு நடைமுறையில இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் மானியத்தை கொடுப்பாங்களாம், அதுக்கு பிறகு இதை ரத்து பண்ணிடுவாங்களாம். எப்படி கேஸுக்கு மானியம் கொடுத்து இன்னைக்கு அல்லல் படுறாங்கல்ல, அதே நிலைமையில தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கென்றே ஒரு டிபார்ட்மெண்ட், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க.
அவங்களுக்கு என்னன்னா முதலீட்டு கலைப்பு குழு, தமிழ்ல சொன்னா முதலீட்டு கலைப்பு குழு, இந்த முதலீடுகள்லாம் கலைச்சு தனியார்கிட்ட கொடுத்துறது. ஆக இந்த நிலைமையில இருக்கு. நான் இருக்கின்ற ஆவடி உள்ளிட்ட டேங்க் ஃபேக்டரி, க்ளோத்திங் ஃபேக்டரி, இப்படி 4 தொழிற்சாலைகள் இங்க இருக்குது. தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் 41 ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ், கனரக வாகன தொழிற்சாலைகள் 41 ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ், 82,000 பேர் வேலை செய்யறாங்க. இதுல 640 தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதுல 143 கோர் ஐட்டம்ஸ் சொன்னா தொழில்நுட்பத்தோடு கூடிய தளவாட பொருட்கள். அதை இங்கதான் தயாரிக்க முடியும், வேற யாரும் தயாரிக்க முடியாது. 640 மிச்சம் 140 மைனஸ் 640 இருக்கிறதெல்லாம் தனியார் கொடுத்துடலாம். ஆனா இப்ப என்ன ஆக்குறாங்கன்னா அந்த 143ல 64 நான் கோர் ஐட்டம் ஆக்கி தனியார்கிட்ட கொடுக்குறோம். இப்ப சென்ற வருடம் ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது, மிச்சம் இருக்கிற 39 ஐட்டங்களை நான் கோர் ஐட்டம் ஆக்கி அதை தனியாருக்கு இருக்கிறாங்க. அதுல 7 வகையான அம்யூனிஷன் பாக்ஸ் இருக்குது, 3 வகையான எம்டி ஷெல்ஸ் இருக்குது, 3 வகையான பாம்ஸ் இருக்குது, 4 வகையான பாராசூட் இருக்குது, 2 வகையான பைனாக்குலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு தனியார்கிட்ட கொடுக்க போகிறோம். இங்க வாங்கி அங்க கொடுக்கிற நிலைமையிலே தான் இன்றைக்கு பாதுகாப்பு துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கின்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தான் சரியான நேரத்திலே இன்றைக்கு தலைவர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுக்கின்ற, எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு இடத்திற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. நேருனுடைய அந்த மேஜையிலே எப்பொழுதும் ஒரு வாசகம் இருக்கும். ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய அந்த 4 வரிகள் இருக்கும். The woods are dark and deep and I have promises to keep and miles to go before I sleep. நான் உறங்குவதற்கு முன்னால் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படி இன்றைக்கு நாம் பயணிக்க வேண்டிய அந்த நாட்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கு நாம் பரிமளித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா அவர்கள் தான் சொன்னார்கள், ஒரு எதிர்கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாடாளுமன்றத்தில் சொன்னார்கள், ஆப்போசிஷன் இஸ் த லூப்ரிகேட்டிங் ஆயில் ஆன் த வீல்ஸ் ஆஃப் எ டெமோக்ராட்டிக் மெஷின் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு உராய்வு ஏற்படும் பொழுதெல்லாம் அவ்வப்பொழுது இடுகின்ற எண்ணெயை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த எண்ணெயை போல இருப்பதற்கு ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தான் தலைவர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றம் சென்றிருக்கிறார்கள். ஆக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பருவ காலத்திற்கு ஏற்றாற்போல் பறந்து படையெடுத்து வருகின்ற வெட்டுக்கிளி கூட்டம் அல்ல. மறுமலர்ச்சி திமுக என்பது மரத்திற்கு ஏற்றாற்போல் நிறத்தை மாற்றிக் கொள்கின்ற பச்சோந்தி கூட்டம் அல்ல. மறுமலர்ச்சி திமுக என்பது சாம்பல் பூத்துவிட்ட வெறும் சம்பவம் அல்ல, சாகா வரம் பெற்ற சம்பவங்களின் சரித்திரம் என்பதை நாம் நிரூபிப்போம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களும் நெஞ்சார வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நன்றிண்ணா. கமலண்ணா அன்மியூட் பண்ணி. அரிய கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களையும் அருமையாக தொகுப்படுத்து அற்புதமான உரை நிகழ்த்திய அண்ணன் மாநில தீர்மான குழு செயலாளர் அண்ணன் ஆவடி அந்திரிதாசன் அவர்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியினை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் வருகை தந்து இந்நிகழ்வினை சிறப்படைய செய்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நேரம் அருமையின் கருதி மாநில நிர்வாகிகளில் மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செஞ்சி ஏக்கிய மணியன் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துறை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கண்ணா. மணியண்ணா உங்களுக்கு அன்மியூட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். பேசுங்கண்ணா. கேக்குதா? கேக்குதுண்ணா. இந்த காணொளி மூலம் கழகத்தோழர்களை இணைத்து சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் தேனி மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் கமலக்கண்ணன் மற்றும் அவரோடு சேர்ந்த தோழர்கள் அனைவருக்கும்
என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை ஏற்கனவே 2 முறை இந்த நிகழ்ச்சியை பாராட்டி உயர்நிலைக் குழுவிலும் சொன்னேன், மாவட்ட செயலர் கூட்டத்திலும் நேற்றைய தினம் பேசியிருக்கிறேன். இதை போல நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கு ஒரு ஊக்கம் தரும் விதமாக உங்களை அங்கே அறிமுகப்படுத்தும் போது மற்றவர்களும் அதற்கு சரி இப்படி செய்தால் நம்மையும் பாராட்டுவார்கள் என்ற எண்ணத்திலே மற்றவர்களும் அதை செய்ய தூண்டும் விதமாக இந்த பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறேன். அருமையான நிகழ்ச்சி. வெறும் காதால் மட்டும் கேட்ட நிகழ்ச்சி இன்றைக்கு முகம் பார்த்து பேசும் நிகழ்ச்சியாக மாற்றியிருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து இன்றைக்கு பேசிய அருமை சகோதரர் அந்திரிதாஸ் அவர்கள் அருமையாக எடுத்து சொன்னார். அண்ணாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேல் பேசலாம். அதிலே முக்கியமான நிகழ்வுகளை அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த நிகழ்ச்சி இன்னும் மெருகேறி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி என்னை இங்கே அழைத்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.